இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு எவ்வளவு வெளியேறப்பட்டது என்பதை என்னுடைய வாழ்க்கையை நான் அறிந்திருக்கிறேன். சிறு வயதிலேயே என்னுடைய தாய் அன்பை இழந்தவன். என் வாழ்நாள் முழுவதும் கவலையும் கண்ணீர் தான் என்னுடைய வாழ்க்கை பாதை. இந்த உலக வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே ஒரு புதிய காலை காண்பது ஆண்டவருடைய பெரிதான கிருபை. ஒவ்வொரு ஆண்டை காண்பது அளவற்ற கிருபையினால்தான் ஒவ்வொரு ஆண்டையும் நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். சிறு வயதிலிருந்தே கடவுள் பயமுடையவனாய் நான் வாழ்ந்து வந்தேன். அனுதினமும் வேதத்தை வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் வாஞ்சையுடையவனாக, தாகமுடையவனாக வாழ்ந்து வந்தேன். தாய் அன்பை இழந்தவுடனே இயேசுவின் இடத்துல தான் அந்த அன்பை நான் பெற்றுக்கொண்டேன். தகப்பன தாயை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற வேத வசனத்தின்படி தாயை போல ஆற்றினார், தந்தையை போல தேற்றினார், தோல் மீது சுமந்து வந்தார். கடந்த 79 ஆண்டுகளாக ஆண்டவர் அவருடைய பெரிதான கிருபையினாலே என்னை தாங்கி வழிநடத்தி வந்திருக்கிறார். 1968, 69ஆம் ஆண்டிலே மரணப்படுக்கையில் இருந்த என்னை ஆண்டவர் மரணப்படுக்கையில் இருந்து விடுதலை கொடுத்தார். அதே போல 1970ஆம் ஆண்டிலே மூளையில் இருந்த கட்டியை டாக்டர்கள் கைவிட்ட போதிலும் அவருடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி தொட்டு அந்த கட்டி இருக்கின்ற இடம் தெரியாமல் என்னை மாற்றினார். அதே போல 1970ஆம் ஆண்டிலே விதி வந்தால்தான் விரியம்பாம்பு கடிக்கும் என்று முன்னோர்கள் சொல்லுவார்கள். ஆனால் என்னை விரியம்பாம்பு கடித்து விட்டது. டாக்டர்கள் கொடுத்த மருத்துவ சிகிச்சையெல்லாம் பலனிட்டு போய்விட்டது. டாக்டர்கள் கூறினார்கள், நீர் வழிவந்த தெய்வம் உண்மையுள்ள தெய்வமாக இருந்தால் உங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பார் என்று டாக்டர் கூறிவிட்டார். அதே போல ஆண்டவருடைய கருத்தை நீட்டி எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். 1926ஆம் ஆண்டில் எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடைபெற்றது. அந்த அறுவை சிகிச்சையிலும் ஆண்டவர் தம்முடைய கருத்தை நீடி தொட்டு அறுவை சிகிச்சை நடைபெற செய்து சுகமாக ஜீவனோடு வைத்திருக்கிறார். இத்தனை ஆண்டுகள் ஜீவனோடு இருப்பது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாகத்தான் மட்டும். சிறு வயதில் இருந்து நான் பயபக்தியோடும் வேதத்தை வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் வாஞ்சியாக இருந்ததினாலே ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் எனக்கு 7 ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தார். அவருடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தி நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். 1922ஆம் ஆண்டிலே இருந்து இந்த தேசத்தில் வாடுகிற பல கோடி மக்களுக்காக, வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கின்ற கிருபை எனக்கு கொடுத்தார். நான் ஜெபிக்கின்ற வேளையிலே ஆண்டவர் வியாதியஸ்தர் மீது கரங்களை வைத்து தொட்டு சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இந்த 79 ஆண்டுகள் காப்பாற்றி இந்த நாளிலே 80ஆம் ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கின்ற பெரிய கிருபை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஆண்டவர் எனக்கு இன்னும் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்குவார்கள். ஆனால் ஆயுசு நாள் முடியும் வரையிலும் ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 26ஆம் அதிகாரம் 6வது வசனம். 128:6 128 வசனம். பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பாய் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவர் எனக்கு இம்மட்டுமாய் ஆயுசு நாட்களை கொடுத்து பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காண்கின்ற அளவுக்கு எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். என் பேர குழந்தைகள் அனைவரையும் ஆண்டவர் சுகத்தோடும் பலத்தோடும் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இன்னும் அவர்களுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களுக்கும் அடியணை போல தீர்க்க வாசிகளை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் பாதத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆண்டவருடைய நாமம் மட்டும் இந்த வேலையிலே மகிமைப்படுவதாக. இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு மக்களும் அடியேனுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய ஊழியத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையிலே ஆண்டவர் இந்த ஒரு வசனத்தை தியானிக்க கிருபை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை ஏறி இருக்கிறேன். நன்றி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.